முக்கிய செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரமாக கனமழையானது பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் மோகன். வணக்கம் மோகன், விவரங்கள். வணக்கம் ஆபிரகாம். திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் பார்த்தோம்னால் பல்வேறு பகுதிகளில் காலை முழுவதும் கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்தது. குறிப்பாக 100 டிகிரிக்கு மேலாக வெயில் அடித்திருக்கக்கூடும் என கணிக்கப்பட்ட நிலையில் மாலை நேரத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த அந்த கனமழையின் காரணத்தால் குளிர்ந்த சூழல் நிலவி மக்கள் குளிர்ச்சியான சூழலை அனுபவித்து வருகின்றனர். குறிப்பாக அதிகப்படியாக பெய்த கனமழையின் காரணமாக பார்த்தோம்னா வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். ஏனென்று பார்த்தோம்னா ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் சாலை, அதே போன்று ஊத்துக்கோட்டை சென்னை சாலையில் பார்த்தோம்னா 1 அடிக்கு மேல் அந்த மழைநீர் கழிவுநீருடன் கலந்து அந்த மழைநீர் சென்றதால் பார்த்தோம்னா இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். ஏனென்றால் அந்த சைலன்சர் என்று அழைக்கக்கூடிய அந்த வழியில் வர அந்த மழைநீர் தேங்கியதால் இருசக்கர வாகனம் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தனர். குறிப்பாக தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த கனமழை பெய்து வரும் காரணத்தால் ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதும் மின்தடையானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக 1 மணி நேரம் தொடர்ந்து இந்த மழை பெய்வதால் மின்தடையும் 1 மணி நேரத்துக்கு மேலாக தற்போது இருக்கிறது. தற்போதும் தொடர்ந்து அந்த மழை பெய்து வருவதால் மின்தடை ஏற்பட்டுள்ளது. அவ்வளவு. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரமாக கனமழையானது பெய்து வருகிறது. இது குறித்ததான முக்கிய செய்தியை தற்போது பார்த்தோம். இது குறித்ததான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மோகன் வழங்கிட கேட்டோம்.